அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாதத்துடைய தேய்பிறை சஷ்டி. நம்முடைய வாழ்க்கையில் முருகா அப்படின்னு ஒரு தடவை நம்ம சொல்லி அழைத்தால் கூட போதும், வந்த வினைகளும் வரவிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே ஓடிவிடும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. ஏன்னா முருகாங்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அது ஒரு மந்திர சொல். அப்படிப்பட்ட மந்திர சொல்ல நம்ம மனசார நினச்சாலும் சரி, வாய்விட்டு சொன்னாலும் சரி, நமக்கான துன்பங்கள் கர்ம வினைகள் இது எல்லாமே மறைந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு திதியில் சஷ்டியும் நட்சத்திரத்தில் கார்த்திகையும் ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து நம்ம வழிபடுறோமோ நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகுங்கிற ஒரு ஐதீகம். அதுவும் நாளைக்கு திங்கட்கிழமையோடு நமக்கு தேய்பிறை சஷ்டி வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நலன்கள் கிடைக்கும். நாளை தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. உங்களால் விரதங்கள் இருக்க முடிஞ்சாலும் சரி, அப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க எளிமையாக நம்ம சைவ உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு முருகனை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக தேய்ந்து போகும். அப்படிப்பட்ட முருகனுடைய சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டியானது நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாள். ஏன்னா இப்படி சோமவாரத்தில் முருகனுக்கான இப்படி திதி வர்றது, நம்ம அப்படி முருகப்பெருமானை வணங்குறப்ப நமக்கு அதீதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் வழிபாடுகள் பண்ணுறது, முருகனுடைய நாமங்களை நம்ம மனசார ஜெபித்து கொண்டே இருந்தால் நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாமே கந்தன் தருவார். முருகப்பெருமானுக்கான முக்கியமான விரத நாட்கள் தான், அதுவும் குறிப்பான இந்த சஷ்டி திதி ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுது. பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 6வது நாள் தான் சஷ்டி. பொதுவாக ஜோதிடத்துடைய ஐதீகத்தின் அந்த பிரகாரம் 6ங்கிற அந்த ஒரு நம்பர், அந்த எண்ணுக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுது. அதே மாதிரி 6ங்கிற எண்ணுக்கான அந்த உரிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரனுடைய அதிபதி மகாலட்சுமி. அப்படி இருக்கிறப்ப நமக்கு 6ங்கிற எண்ணும் சஷ்டி விரதமும் முருகனுக்கு இதனால தான் ரொம்ப ஒரு விசேஷமாக நமக்கு கருதப்படுது. இதற்கு காரணம் நம்ம முருகான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முருகாங்கிற ஒரு வார்த்தை அந்த மந்திரத்துக்குள்ளே முப்பெரும் தேவர்களுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் முருகனுக்கான விசேஷமான நாட்கள் வளர்பிறை சஷ்டியாக இருக்கட்டும், தேய்பிறை சஷ்டியாக இருக்கட்டும், எந்த சஷ்டியாக வேணாலும் இருந்தாலுமே அந்த நாளை நம்ம முருகனை மனசார நினச்சி நீங்கள் முருகா முருகான் கூப்பிட நமக்கு அந்த முப்பெரும் தேவர்களுடைய நமக்கு அந்த பாக்கியம் அனுகிரகம் இது எல்லாமே ஒரு சேர கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி நாளில் உங்களுக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் எல்லா விதமான கோரிக்கைகள், திருமணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிலே ஆகிட்டுருக்குன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கலாம். நீண்ட நாள் நோயாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது, நமக்கு வியாதி தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும், அதில் ஒரு ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நம்மளுக்கு வருமானங்கள் பெருகணும், கடன் தொல்லைகள் எல்லாம் தீரணும், இப்படி உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நாளைக்கு விரதத்தை நீங்கள் எடுக்கலாம். அப்படி விரதங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள் மட்டும் எடுத்துட்டு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அன்றைய நாள் முருகனுடைய நாமத்தை மனசார ஜெபித்தாலே போதும், முருகனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாகவே இது மாதிரி சோமவாரம் அப்படிங்கிறது சிவனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நாளில் நாளைக்கு முருகனுக்கும் சேர்த்து வந்திருக்கிறதுனால வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனுக்குடனே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நாளைய தினம் காலை அல்லது மாலையில் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு தீப வழிபாடு, சின்னதான அகலில் நெய் விட்டு நம்ம தீபங்கள் ஏற்றலாம். நிறைய பேர் முருகனுக்கான இது மாதிரி விசேஷமான நாட்களில் வெற்றிலை தீபங்கள் ஏற்றுற பழக்கங்கள் இருக்குது. 6 வெற்றிலை போட்டு ஒரு தீபம் ஏற்றுவாங்க, இல்லாட்டி 6 முக பெருமானுக்கு 6 தீபங்கள் அப்படி ஏற்றுவாங்க. அப்படி எந்த தீபங்கள் ஏற்றினாலுமே விசேஷம். குறிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டியில் மட்டும் நம்ம வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைப்பழத்தில் அந்த நடுப்பகுதி மட்டும் சின்னதாக நம்ம ஒரு கொடி மாதிரி ஆக்கி அதுக்குள்ளே நெய் விட்டு
ஒரு பஞ்சத்திரி மட்டும் போட்டு வாழைப்பழத்தில் தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது முருகப்பெருமானுக்கு கூடுதல் விசேஷமாக கருதப்படுது. உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க வாழைப்பழத்தால் தீபம் ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும், அதுவும் நமக்கு நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். நாளைய தினம் இந்த மனசுக்குள்ளே நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, முருகா 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 அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை மனசார உங்களால் எவ்வளவு முறை நீங்கள் சொல்லி அழைத்து நீங்கள் வேண்டிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் ஜெபித்துக்கிட்டே இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த நினச்ச காரியங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே முருகன் அருளாலே தீரும். அப்படி நாளைக்கு இப்படி தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஏன்னா ஆறுமுக பெருமானுக்கு 6 எழுத்து மந்திரம் தான் ரொம்ப விசேஷம் சொல்கிறோம். அப்படி நாளைக்கு நாளில் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம், இப்போ நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லி வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை முருகன் கிட்ட கேட்குறப்ப நிச்சயமாக அந்த கேட்கும் வரங்கள் எல்லாமே நமக்கு முருகன் அருளாலே நடக்குங்க. அப்படிப்பட்ட மந்திரம் முருகனுடைய 6 எழுத்து மந்திரம் சரவண பவ, 5 எழுத்து மந்திரம் ஆறுமுகம், 4 எழுத்து மந்திரம் கந்தன், 3 எழுத்து மந்திரம் முருகா, 2 எழுத்து மந்திரம் வேல், 1 எழுத்து மந்திரம் ஓம். இந்த 6 மந்திரத்தையும் நம்ம 6 முறை, அதாவது சரவண பவ, ஆறுமுகம், கந்தன், முருகா, வேல், ஓம், இந்த வார்த்தைகள், இந்த மந்திரத்தை நம்ம 6 முறை நாளைக்கு தீபம் ஏற்றிட்டு மனசார நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், பதற்ற உணர்வு அது எல்லாமே நீங்கி நல்லபடியாக ஒரு தைரியம் பிறக்கிறது. அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே நமக்கு ஒரு உயர்வு கிடைப்பதற்கு நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு வார்த்தைகள் மாதிரி தான் தோணும். இந்த முருகாங்கிற வார்த்தை, கந்தன்கிற ஒரு வார்த்தை, வேலுங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே அதற்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கான ஒரு உத்வேகத்தை முருகன் அருள் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கும். அதனால் நாளைக்கு தீபம் ஏற்றிட்டு இந்த வார்த்தைகளை, இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். இதோடு கூட நிறைய பேருக்கு நல்லபடியாக ஒரு தைரியம் பிறக்கணும், எடுத்த காரியத்திலெல்லாம் எங்களுக்கு தோல்வி கிடச்சிக்கிட்டே இருக்குது, வெற்றி மேலே எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா நமக்கு அந்த வேலுக்கான அந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த வேலுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி வேல் எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தீபச்சுடர்லே முருகனுடைய வேலாக நீங்கள் பாவித்து சக்தி வாய்ந்த முருகனுடைய வேலுடைய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வருவதன் மூலமாக எடுத்த காரியத்தில் வெற்றி, ஒரு பய உணர்வு, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு எதிரிகளால் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, நமக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வேலுடைய காயத்ரி மந்திரத்தை படிக்கிறப்ப, ஏன்னா முருகன் வழிபாட்டிலே முருகனுக்கு யார் வேண்டுறோமோ முருகனுக்கு முன்னாடியே அவருடைய வேல் நம்மளை காக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் முருகனுடைய அந்த வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு தான் நம்முடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட வேலுடைய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நாளைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா 3 முறையோ 6 முறையோ நம்ம சொல்லி வழிபட்டு அதற்கப்புறமேட்டு டெய்லி இந்த வேல் காயத்ரி மந்திரம் நீங்கள் படிக்க படிக்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் காயத்ரி மந்திரம் ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹி கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னு சக்தி பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நாளைக்கு ஷஷ்டின்னு கிடையாதுங்க, டெய்லி எப்போ வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுறீங்களோ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் வேல் காயத்ரி மந்திரம். அதனால் தினமும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். முருகனுடைய அருட்கடாட்சத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓ முருகா போற்றி இல்லாட்டி முருகா அப்படிங்கிற அந்த ஒற்றை நாமத்தை பதிவிடுங்க. நிச்சயம் முருகனுடைய அருளாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.